பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ காடன் தேத்தின்னு அழைக்கப்படுற இந்த இடம் அடர்ந்த காடா இருந்தது. இரவு நேரம் வந்தா யாரும் அந்த வழியா போக மாட்டாங்க. போனாலும் திரும்ப வர்றாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அந்த காடுக்குள்ள தான் ஆதீனமலை ஐயனார் குடிகொண்டிருந்தார்னு சொல்லப்படுது. ஆதீனமலை ஐயனார் யார் அவர்? இந்த ஐயனார் வெறும் காவல் தெய்வம் இல்ல, வெறும் கிராம தேவதையும் இல்ல. இரவு நேரத்துல குதிரை ஏறி காடுக்குள் சுற்றும் தவறு செய்றவங்கள தண்டிக்கிற நீதி தேவன். எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நொடி கூட தவற விட மாட்டார். திகிலூட்டும் சம்பவம். சத்தியம் மீறியது. ஒருத்தன் சொன்னான், எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் ஆதீனமலை ஐயனாரையே சாட்சி சொல்லுவேன்னு. அந்த இரவே காடு முழுக்க காற்று வீசியது. மரம் ஒடிஞ்ச சத்தம், குதிரை கால் ஓசை. அடுத்த நாள் காலை பொய் சொன்னவங்க வீட்டுக் கதவு திறக்கல. மாடுகள் அலறின, நாய் ஊளையிட்டது. மூன்றாவது நாள் அந்த